குருஜி ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் திருவடிகளே சரணம். குருஜி ஸ்ரீ கிருஷ்ணபிரமி அண்ணா திருவடிகளே சரணம். ஸ்ரீ ராதே கிருஷ்ண ஐய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழும்போதே வைகுண்ட லோகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை இப்போது சேவிக்கப் போகிறோம். இந்த பாகவத அமிர்தம் தேவர்களுக்கே கிடைக்கவில்லையாம். ஸ்ரீ ராதே கிருஷ்ண பகவானின் அருளால் சங்கல்பத்தால் இது மனிதர்களுக்கு கிடைத்தது. ஸ்ரீ வியாசரால் எழுதப்பட்டு சுக பிரம்ம ரிஷியால் ஸ்ரீ பரிச்சித் மகாராஜாவுக்கு சொல்லப்பட்டு தலைமுறை தலைமுறையாக இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. குருவுடைய வாக்குத்திறமை என்பது அசுரர்களையும் பக்தர்களாக மாற்றிவிடும். அப்படி இருக்கையில் மனிதர்களாகிய நம்மை நிச்சயம் பக்தர்களாக மாற்றிவிடும். ஏனென்றால் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இப்போது தேன்மதுர குரல் கொண்ட நமது குருஜி, பக்தர்களால் அண்ணா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அவர்களின் திருவாயால் அருளப்பட்டதை இப்போது கேட்கப் போகிறோம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 50 மணி நேரம் கொண்டது. உங்களுக்காக இப்போது வரப்போகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத், சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா, ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेषु விஜ்ஞஸ்வராட், தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः, தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா, தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி.
தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷிபிஸ்தட்சணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாः புவி பாவுகாः கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம் கோபிகா ஜீவனஸ்மரணம். சாட்சாத் நாராயணஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய வேதம் சமஸ்த ஜீவகோட்டிகளும் ஆனந்தத்தை உத்தேசிச்சே பிரவர்த்திக்கிறார்கள். ஆனந்தமே எல்லா ஜீவகோட்டிகளுடையும் லட்சியமாக இருக்கு என்று சொல்லுகிறார். உலகத்தில் யாரும் எதை செய்தாலும் எந்த நிலையிலையும் ஏன் உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா யாரும் சொல்லுவான் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லுவான். சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. சுகம் என்னன்னு வேணா தெரியலையே தவிர சுகமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் சர்வ பிரவருத்திக்கும் காரணம், நிவர்த்திக்கும் கூட அதுதான் காரணம். எல்லா பிரவருத்திகளுக்கும் சுகமா இருக்கணும் தான் காரணம். எது சுகம்னு தெரியாதபடியே பிரவர்த்திக்கிறார்கள். விரும்பிய சுகம் கிடைக்காததுனாலேயே அதில் இருந்து நிவர்த்தி அடைகிறார்கள். சாட்சாத் நிவர்த்தி கொண்டே அதுக்கும் அதை என்ன சுகம் அப்படின்னு தெரிஞ்சுனுட்டுதான் காரணம் மற்ற நிவர்த்தி. ஆக பிரவருத்தி நிவர்த்திகள் சுகத்துல உத்தேசத்தினாலேயே லோகத்துல நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியறது. யார் என்ற செய்யட்டும். திருத்தீய ஸ்கந்தத்துல சொல்ல போறார், சுகாய கர்மாணி கரோதி லோகா நதை சுகம் வா அந்நது உபாரமம் வா என்று சொல்ல போறார். எல்லா ஜனங்களுக்கும் அதுதான் உத்தேசங்கிறது இல்லை. ஒரு ஈயரும்புலேருந்து ஆரம்பிச்சு சர்வ ஜீவன்களுக்கும் அசனா பிபாசை இருக்கு என்று உபனிஷத் சொல்றது. சாப்பிடணும் என்றும் குடிக்கணுங்கிற எண்ணம் பிரம்மாவரையிலும் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன, பிரம்மாவுக்கு பிரம்மபட்டத்தில் உள்ள ஆசை இருக்கு. பிரம்மபட்டத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருந்துதானே பாரமேஷ்டத்தை அவர் அடைஞ்சிருக்கிறார். எறும்புக்கு ஒரு சக்கரை விழுந்து விடுத்து ஒரு தேன் சிந்தி விடுத்து என்று நினைச்சு அதை போய் சாப்பிடணுங்கிற பிபாசை அதுல உள்ள புபுட்சை அதுக்கு இருக்கு. சிறு ஜீவன் எறும்பு, ஜீவன்ல பெரிய ஜீவன் பிரம்மா. ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவனுக்கு அசனத்துல ஆசை இருக்கு, பிபாசை இருக்கு, குடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. வாயால குடிச்சாதான்ங்கிறது இல்லை, கண்ணால குடிக்கணும், காதால குடிக்கணும் என்று நம்முடைய சர்வேந்திரியங்களாலையும் எந்தெந்த சுகத்தை விரும்புறேனோ அதெல்லாம் ஒரு திருஷ்ணை தானே, ஆசை தானே. யாரும் அவரவர்களுடைய லெவலுக்கு தக்கபடி பசுபட்சிகளுக்கும் ஆசை இருக்கிறதுனால தான் பறக்கிறது, மிருகங்கள்லாம் ஆசை இருக்கிறதுனால தான் ஓடுறது, பட்சிகள்லாம் ஆசை இருக்கிறதுனால தான் பறக்கிறது, ஈயரும்புகள்லாம் ஆசை இருக்கிறதுனால தான் மொக்கிறது. அதற்கு மேல தேவபிதிருக்கள்லாம் ஆசை இருக்கிறதுனால தான் அலையிறார்கள். தேவர்கள்லாம் அவர்களுக்குரிய ஆனந்தத்துக்காக தான் அலையிறார்கள். அவர்களுக்கும் ஏற்ற மரீச்சியாதி பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஏதோ ஒரு இச்சையினால்தான் இருக்கிறார்கள், பிரம்மா உள்பட. அப்படின்னு வரும்பொழுது லோகத்துல அத்தனை பேர்களுக்கும் ஆனந்தத்திலே எண்ணம் இருக்கு. ஆனந்தத்தை அடையணும், ஆனந்தத்தை அடையணும், ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அவர்களுடைய லெவலுக்கு தக்கபடி இதுதான் ஆனந்தம்னு அவரவர்கள் லிமிட் படுத்தின்னு இருக்கிறார்கள். இந்த ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆனந்தத்திலேருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வேதம். அதனாலதான் அங்க போயிடணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனந்தத்திலேருந்து அத்தனை பேர்களும் வந்திருக்கிறார்கள். அதனாலே அந்த ஆனந்தத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இங்க கண்ணை கட்டினாப்புல ஒரு விட்ட நிலையில ஆனந்தம் என்ன, அதை அடையிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தெரியலையே தவிர, ஆனா அந்த ஃபீலிங் இருக்கு. எங்கேன்னு வந்திருக்கிறாளோ அங்க போயிடணுங்கிற. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி சாயந்தே
ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபி சம்விசந்தீதி என்று வேதம் ஆனந்த ஸ்வரூபமாக பரமாத்மாவை சொல்லுகிறது. அந்த பரமாத்மாவினிடத்திலே இருந்தே ஜகத்து வந்திருக்கு. சமஸ்த ஜீவகூட்டிகளும் பரமாத்மாவினிடத்திலே இருந்தே வந்திருக்கிறார்கள். அதனாலே பரமாத்மாவினுடைய ஆனந்தத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். மறுபடியும் அந்த ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னு தான் நினைக்கிறார்கள். ஆகினாலே ஆனந்தத்திலே இருந்தே தோற்றமும் ஆனந்தத்திலேயே ஸ்திதியும் ஆனந்தத்திலேயே லயத்தையும் சொல்லி அந்த ஆனந்தம் சாஸ்வதமானது அப்படிங்கிறதே உபனிஷத்து நனவமூற்றது. ஆனந்தம் சாஸ்வதமானது. அதுக்கு ஒரு எல்லை இருந்துட்டுதானால் ஆனந்தமாக இருக்காது, அது சாஸ்வதமாகவும் இருக்க முடியாது. ஏனால் சுகம் வேறு ஆனந்தம் வேறு. சுகத்துக்கு துக்கம் அப்படிங்கிற எல்லை இருக்கு, ஆனால் ஆனந்தத்துக்கு ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிறத காட்டுறது. அதனால சுகம்னா என்ன ஆனந்தம்னா என்னன்னா, சுகம்ங்கிறது நம்முடைய புலன்களாலே அனுபவிக்கப்படுகின்றது. புலன்களாலே இந்திரியங்களாலே எதை எதை அனுபவிக்கிறோமோ அதை நாம் சுகம்னு நினைக்கிறோம். அழகான ரூபங்களை பார்த்தா கண்ணுக்கு சுகமா இருக்கு. சிராவியமான சங்கீதம் சப்தங்களை கேட்டா அல்லது யாருக்குமே ஆத்மஸ்துதியை கேட்டா சுகமா இருக்கு. சில பேருக்கு பரநிந்தையை கேட்டா கூட சுகமா இருக்கு. சில பேருக்கு மதுரமான பதார்த்த வாயில போட்டுண்டா சுகமா இருக்கு. சில பேருக்கு நல்ல கைப்பான பதார்த்தத்தை போட்டுண்டா கூட சுகமா இருக்கு. காரமான பதார்த்தத்தை போட்டுண்டா கூட சுகமா இருக்கு. அதனால சுகங்கிறது அவரவர்களுடைய இஷ்டத்தை பொறுத்து இருக்கு. இந்த சுகம் லிமிட்டா இருக்கு, அப்புறம் துக்கத்தை உண்டாக்கி விடுறது. ஆனால் சுகம்ங்கிறது இந்திரிய வியாபாரம் அப்படின்னும் ஆனந்தம் என்கின்றது அப்படி இந்திரியத்தால அனுபவிக்க கூடியது இல்லை, ஸ்வரூப லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால உபனிஷத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று முதல்ல எடுத்ததுமே அனந்தம் அப்படிங்கிற சொல்லுனாலே ஆனந்தத்தை குறிப்பிட்டு இந்த ஆனந்தத்தை நிர்ணயம் பண்ணுவதற்காகவே இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சத்தியம் ஞானம் அனந்தம் என்கின்ற பரமாத்மாவினுடைய ஸ்வரூப லட்சணம் சொல்லுகிறது. எதற்கு அந்தம் இருக்கோ அது ஆனந்தமாக அப்படிங்கறத வேற ஒரு உபனிஷத்து இதை விவரிக்கிறது. நால்பே சுகமஸ்தி என்று. எது அல்பமோ அதுல சுகம் இல்லை. யோவை ச பூமா, எது அனந்தமாக இருக்கோ அதுதான் பெரிய பிரம்மஸ்வரூபம், அதுதான் ஆனந்தமானது. அல்பத்துல எப்படி சுகம் இருக்கும்? எது அல்பம்னால் எத்திர நாண்யத் பஸ்திதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி ச பூமா. எப்போ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அதுல வாயில போட்டுக்குங்கிற எண்ணம் இருக்கோ அது வரையில அல்பம் என்று தெரிஞ்சு போச்சு. எது ஒண்ணு இருக்கு அதை கேட்கணும் தோன்றதோ அது வரையிலும் அல்பம் என்று. ஏனால் வெளியிலனா இருக்கு, உன்னை தவிர அந்நிய வஸ்துவா இருக்கு, அதை எடுத்து வாயில போட்டுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. போட்டுக்க கிடைக்காத போனா நிச்சயம் துக்கம், போட்டுண்ட பிறகும் முடிஞ்சுடுத்தானா துக்கம். ஆனால் கிடைக்கலேங்கிறது இல்லாதபடி, அப்புறம் அதில் நம்மளை கைவிட்டு போயிடுத்து அப்படிங்கிறது இல்லாதபடி ஒரு ஆனந்தம் உண்டானால் அது நீயேதான் என்று உபனிஷத்தை எடுத்து காட்டுறது. அதை புரிஞ்சுக்கிற நாள் வரையிலும் நாம் சாதனைகள் செய்யணும். அந்த ஆனந்தம் நம்மிடத்திலேயே இருக்கு அப்படிங்கிறது என்னைக்கு நமக்கு கிடைச்சுடுத்தோ அப்புறம் ஒரு சாதனைகள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஆனந்தம் நம் ஹிருதயத்திலே இருக்கு, நாமவே இருக்கு அப்படிங்கறத தெரிகிற வரையிலும் சாதனைகள் செய்ய வேண்டும். நம்ம சாதனைகளை செய்யும் பொழுது அந்தந்த லெவல்ல ஒரு ஜீவன் எப்படி உயர்றான்ங்கிறத அடுத்த பிரகரணங்கள் காட்டுறது. முதல்ல அன்னமயத்தையே தான் என்று நினைக்கிறான். அவனுக்கு கைகால் முதலியவைகளை தஸ்யேதமே வசிரஹா என்று இதுதான் அவன் தலை. ஆகினாலே அயம் தட்சிண பட்சகா அயம் உத்தர பட்சகா நேர காண்பிச்சுடலாம். இந்த கைகால்களெல்லாம் இது என்னது அப்படின்னு காண்பிச்சுடலாம். அன்னமயமான சரீரத்தையே நான் நினைக்கிறான். இதுல கிடைக்கிற சுகம் விஷய சுகம். இந்த விஷய சுகத்தையே இவன் தன்னுடைய ஆனந்தம் அப்படின்னு முதல் பிரகரணத்துல நினைக்கிறான். இது உலகத்துல எல்லாரும் நினைக்கிறது தானே. எல்லாருக்கும் சுகத்துல ஒரு உத்தேசம் இருக்கு அப்படிங்கிறவன் அன்னமயத்தை தான் நினைக்கிறதுனால தானே, சரீரத்தை நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே சரீரத்தால அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் அவன் தான் அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்சம் விவேகம் வந்து சரீரத்துல பிராணன் போயிட்டுத்தானால், பிராணன் இருக்கிற வரையிலும் தானே குசலம் பிரச்சதி, பிராணன் இருக்கிறவரையிலும் தானே க்ஷேமமானு கேட்க போறான். அவனையும் யாராவது க்ஷேமமானு கேட்க போறா? பிராணன் போயிடுத்தானால் அப்புறம் சௌக்கியம் அப்படின்னு இங்க எதை அனுபவிச்சுட்டு இருந்தானோ அது சுகம் இல்லை போல இருக்கே.
பிராணன் போயிட்டானால் அப்புறம் அவன் மார்பில் சந்தனம் பூசுறவாள் உண்டு, மாலை போடுறவாள் உண்டு, கொட்டுமூலம் கொட்டுறவாள் உண்டு, தூபம் கூட போடுறவாள் உண்டு, சங்கீத கச்சேரி போல வாத்தியம் கட்டுறவாள் உண்டு, அவன் வாயில வாக்கரிசி போடுறவாளும் உண்டு, அவன் மேல விழுந்து அலறவாளும் உண்டு. அந்த பாரியா சுகம் அப்ப தெரியலையே. அவன் மனைவி அவன் கழுத்தை கட்டின அழும்பொழுது பாரியா சுகம் தெரியலையே. வாயில அவனுக்கு வாக்கரிசி போடும் பொழுது அன்ன சுகம் அவனுக்கு தெரியலையே. மேல சந்தனம் பூசும் பொழுது சந்தன சுகம் அவனுக்கு தெரியலையே. அப்ப இதை அனுபவிச்சுன்றவன் வேற ஒருத்தம் போல இருக்க. உடம்பா இருந்தா அந்த உடம்பு எல்லாத்தையும் அனுபவிக்குமே. இந்த உடம்புக்கு அந்தண்டை யாரோ இருக்கிறான் போல இருக்கு அப்படிங்கும் பொழுது அடுத்தது பிராணன் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்ல தெரிஞ்சுக்கிறான். இப்ப முதல்ல இருக்கிறவனை காட்டிலும் உயர்ந்தவன் அடுத்த ஸ்டெப்ல தெரிஞ்சுக்கிறான். அப்போ பிராணன் நினைக்கும் பொழுது அதனுடைய விருத்தி பேதங்களா இருக்கக்கூடிய பானன், அபானன், வியானன் முதலியவைகளையே அதனுடைய அவயவங்களாக கல்பிச்சுன்னு பார்க்கிறான். அந்த பிராணனுக்கு பிரதிஷ்டா ஆகாசமா இருக்கு. பிராணனே நான் நினைக்கிறான். அதை விட கொஞ்சம் உயர்ந்தவன் பிராணனுக்கு அறிவில்லை போல இருக்க, எண்ணம் இல்லை போல இருக்க. தூங்கும் பொழுது பிராணன் பாட்டு ஓடுறது, சரீரமும் இருக்கு, எண்ணம் இல்லையே. எண்ணம் இருந்தா இதோ வரா போறான்னு தெரியுமே. ரேடியோ வச்சுட்டு தூங்குறவன் தூங்கி விட்டானா ரேடியோ கேட்க மாட்டேங்கிறானே. குழந்தை கத்தினா கூட தெரியலையே தூங்குறவாளுக்கு. ஊதுபத்தி கொளுத்தி வச்சு தூங்கினா அந்த சுகந்தம் அவனுக்கு தெரியலையே. மனைவி பக்கத்துல படுத்துட்டாலும் தூங்கி போயிட்டானா அந்த சுகம் அவனுக்கு தெரியலையே. பிராணனுடையதா இருந்தால் இந்த சுகம் பிராணனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பிராணன் தான் இருக்க, போகலையே. தூங்கும் போது பிராணன் போகலையே. பிராணன் சுகானுபவத்தை பண்றதா இருந்தாலோ துக்கானுபவத்தை பண்றதா இருந்தாலோ தெரியணுமே. அப்போ அனுபவம் பிராணன்ல இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது போயிட்டானா அந்த சுகம் அவனுக்கு தெரியலையே. பிராணனுடையதா இருந்தால் இந்த சுகம் பிராணனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பிராணன் தான் இருக்க, போகலையே. தூங்கும் போது பிராணன் போகலையே. பிராணன் சுகானுபவத்தை பண்றதா இருந்தாலோ துக்கானுபவத்தை பண்றதா இருந்தாலோ தெரியணுமே. அப்போ அனுபவம் பிராணன்ல இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது மனசுல இருக்கு என்று அடுத்த ஸ்டெப்ல தெரிஞ்சுக்கிறான். மனசுனால்தான் எல்லா சுகத்தையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறான் அப்படிங்கும் பொழுது அந்த மனசு தான் அப்படின்னு அடுத்த நிலையில தெரிஞ்சுக்கிறானா. அந்த அடுத்த நிலையில மனசு தான் அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் விவேகத்தோடு பார்த்தான். ஆனால் மனசும் அழிஞ்ச நிலை இருக்கு. அப்போ ஆளே செத்து போயிட்டான்னு சொல்றது இல்லை. மனசும் அழிஞ்ச நிலை தூக்கம், மனசும் அழிஞ்ச நிலை மூர்ச்சை. அப்ப ஜீவனே போயிட்டான்னு சொல்ல முடியாது. மனசு லயமாகி மறுபடியும் உண்டாகிறது. இவ்வளவு எண்ணங்களும் எங்கேயோ போய் லயமாகி மறுபடியும் அந்த எண்ணங்கள் உண்டாகிறதே என்று அடுத்த நிலையில அவன் கொஞ்சம் சிந்திக்கிறான். இவ்வளவு எண்ணங்களும் எங்க போய் உண்டாச்சு, எங்க போய் மறுபடியும் திரும்புறது அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நினைவுல பார்க்கும் பொழுதும் அதுக்கு அந்தண்ட வித்யானாத்மா அப்படிங்கிற புத்திய தீர்மானம் பண்றான். வித்யானாத்மாங்கிற புத்திய தீர்மானம் பண்றான். அதுதான் தன் ஸ்வரூபம் என்று அடுத்தபடியாக நினைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பிறகு அவன் நினைக்கிறான் அதற்கும் நாசம் உண்டு அப்படின்னு அவன் தெரியும் பொழுது வித்யானத்தோடு கூடியவனாக ஜீவன் இங்க வித்யானம் கர்ம யஜ்யம் தனுதே அப்படின்னு சொல்றது. வித்யானம்ங்கிறது புத்தி, புத்திக்கும் அப்பால்பட்டது தன் ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இங்கே புத்தி உபலட்சிதமான ஜீவாத்மாவை வித்யானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சா அப்படின்னு புத்தி உபலட்சிதமான ஜீவாத்மாவை இங்க சொல்லிவிட்டார். அதுல பிரம்மா உள்பட அடங்கி போயிடுறார். அதுக்கு அடுத்தபடி ஒண்ணு சொல்ல போறார். இதுக்கு அந்தண்ட ஆனந்தமயன் அப்படின்னு ஒருத்தனை சொல்ல போறார். இந்த ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆனந்தமயனே தானாக பார்க்கிறதோட முடியறது. இது இந்த ஆனந்தமயனே தானாக பார்க்கிற வரையிலும் அவனுக்கு சாதனங்கள் அதுல முன்னேற்றம் சொல்லப்படுறது. அன்னமயத்தை தானாக பார்த்துண்டவனுக்கு இந்த லோகானுபவமே பிரயோஜனம். இந்த லோகத்தில் உள்ள பத்னி புத்திராதி விஷய சுகங்களே பிரயோஜனமா இருக்கு. அதை தவிர பிராணன தான் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் பரலோகத்துக்கு போகிறனார்ப்பனாலே பித்ருலோக சௌக்கியம் அவனுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தபடி மனசு தான் என்று நினைக்கிறவன் அங்க தன்னுடைய ஸ்வரூபத்தை அவன் எந்த ரீதியில பார்த்தானால் தஸ்ய யஜுரேவ சிரஹ ரிக் தட்சிண பக்ஷா சாமோத்தர பக்ஷா என்று ரிக் யஜு சாமங்களையே தன்னுடைய அவயவங்களாக பார்க்கிறவன் அப்போ வைதிகமான ஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டவன். இவன் சாமானியனாக சரீரனாயிருந்தவன் வேதோக்தமான கர்மானுஷ்டானங்களை செய்கிறவனாக ஆகி சொர்க்க சுகத்துக்கு அதிகாரியாக ஆகிறான். தன்னுடைய மனோமயமான ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் சொர்க்க சுகத்துக்கு அதிபதியாகிறான். அதற்கு அடுத்தபடியாக உபாசனம்.
சொர்க்கத்தை புண்ணியங்களை பண்ணினானால் சொர்க்கத்தை அடைஞ்சு திரும்பிடுறான். அதற்கு அடுத்தபடியாக தஸ்ய ஸ்ரத்தைவ சிரஹ ரிதம் தட்சிண பக்ஷஹ சத்யமுத்தர பக்ஷஹ யோக ஆத்மா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது உபாசனமான யோக மார்க்கத்தில் இருக்கிறான். இவன் பிரம்மலோக பரியந்தமான சுகத்தை அனுபவிக்கிறான். அவனுடைய இந்த அவயவத்தை மகப்புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறது. மகா அப்படிங்கிறது புத்தி தத்துவத்தை சொல்றதாக ஆச்சாரியாளுடைய பாஷ்யம். புத்தி தத்துவத்தை பிரதானமாக சொல்லி அந்த புத்தியில நிச்சய புத்தி வந்துட்டதுனால மனசு போல சஞ்சலம் இல்லாதபடி யோக நிலை இவனுக்கு வந்துடுத்து. யோக சித்தவிருத்தி நிரோதகான்னு அதனால யோக ஸ்வரூபத்தை அடைஞ்சான். லௌகிக ஸ்வரூபத்துல இருந்தான். அன்னமய கோஷத்தை நினைக்கும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக பித்ரு சரீரத்தை அடைகிறான். பிராணமய கோஷத்தை நினைக்கும் பொழுதோ அதற்கு அடுத்தபடி மனோமய கோஷத்தை நினைக்கும் பொழுதோ தேவ சரீரத்தை அடைகிறான். அதற்கு அடுத்தபடி விஞ்ஞானமய கோஷத்தை நினைக்கும் பொழுதோ பிரம்மலோகத்தை வாழக்கூடிய யோக சரீரத்தை அடைகிறான். யோக சரீர பரியந்தமான அன்னமயாதி கோஷங்களை அதிக்கிரமிச்சு இப்பொழுது ஆனந்தமய சரீரத்தை அடையிறத சொல்ல போறார். ஆனந்தமய கோஷத்தை சொல்ல போறார். ஆனந்தமயன் யாரு அப்படிங்கும் பொழுதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற. ஆனந்தமயன் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனையே அடைஞ்சுட்டான். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குதுனால் பிரேமஸ்வரூபமா இருக்கு. ஈஸ்வரனுடைய ஸ்வரம் நான் சொன்னா கேட்பேளா? கோபிகைகள் சொன்னா கேட்பாளா? உபனிஷத்து சொல்லணும். தஸ்ய பிரியமேவ சிரஹா. ஈஸ்வரனுடைய தலை பிரியம். பிரியத்தால பண்ணி வச்சிருக்கான். பிரியம்னு ஒன்னால பண்ணி வச்சிருக்கான். கல்லால பண்ணல, மண்ணால பண்ணல. பிரியம்னு ஒண்ணு இருக்கு, அதால பண்ணி வச்சிருக்க ஈஸ்வரூப். அதனால ஈஸ்வரன்கிட்ட யாருக்கு பிரியம் வந்தாலும் எல்லார்கிட்டையும் அகண்டமான பிரியம் வந்துடும். ஈஸ்வரனுக்கும் எல்லார்கிட்டையும் அகண்டமான பிரியம் இருக்கும். பரிச்சின்னமான பிரியங்கள்லாம் அன்னமயாதி கோஷங்களை நான் நினைக்கிற வரையிலும் தான். சரீரத்தை நான் நினைக்கிற வரையிலும் சரீர பந்துகள்கிட்ட மட்டும் பிரியம் வைக்கிறான். அந்த ஈஸ்வரனை தான் ஸ்வரூபம்னு நினைச்சுட்டவனுக்கு அகண்டமான பிரியம் வந்துடுறது இல்லையா? அந்த பிரியம் பரிச்சின்னமானது இல்லை. தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா. அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட நிற்க வேண்டியதானே. அப்புறம் அவனையும் தாண்டின்னு அதுக்கு மேல பேச்சு வராது இல்லையா? ஈஸ்வரனையும் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனா உபனிஷத் பேச்சோட பேச்சாங்கி சொல்றது ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரம்ய என்று இந்த ஆனந்தமயனையும் தாண்டி ஒரு இடத்துக்கு சொல்றது. அந்த ஒரு இடம் எது அப்படின்னா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா என்று சொல்லுகிறது. ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய பரபிரம்மம். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை சொல்றது இங்க புச்சம்ங்கிறதுக்கு வால்னு அப்படி அர்த்தம் இல்லை. புச்சம்ங்கிறதுக்கு ஈஸ்வரனுக்கு வால் பிரம்மம்னு அர்த்தம் இல்லை. பிரதிஷ்டா அப்படின்னு அதுவே எடுத்து சொல். கீதாச்சாரியன் பிரம்மணோகி பிரதிஷ்டாதம் அமிர்தஸ்யாவியஸ்யச என்று தானே தன்னை சொல்லி காட்டுகிறான். ஆதாரம்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கும் ஆதாரம் அவனுடைய ஸ்வரூபம். ஈஸ்வரன் ஆதாரம். ஈஸ்வரன் மங்கள அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் உடையவனா இருக்கிறான். சித்கர மூர்த்தியா இருக்கிறான். சர்வஜனா இருக்கிறான். சர்வசக்தனா இருக்கிறான். சர்வஸ்வரூபனா இருக்கிறான். சர்வகர்த்தாவா இருக்கிறான். சர்வ நியாமகனா இருக்கிறான். சர்வ சரண்யனா இருக்கிறான். அவனுக்கு எது ஆதாரம்? அவன் ஸ்வரூபமே. அவன் ஸ்வரூபம் எப்படி இருக்குனால் அக்ஷரமாய், அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அகண்டமாய், அப்பிரமேத்தியமாய், பிரஜான ஸ்வரூபமாய், நிர்விசேஷமாய் இருக்கக்கூடியது அவனுடைய ஸ்வரூபம். அப்ப சகுணம் வேற, நிர்குணம் வேற. சகுணம் வேற இத்தனை கேட்டுட்ட. அப்புறம் புச்சம் வேற, அப்புறம் தலை வேறையா? என்னால ஒருத்தனுக்கு கை கால் தலை எல்லாம் ஒண்ணுதானே ஐயா? அவன் தலை மட்டும் வேற, கால் மட்டும் தலை வேறன்னு சொல்லுவாளான்னு. ஆகினாலே அவனே அவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா என்று அவனே அவன் என்று. அங்க ஆதாரம் எது அப்படிங்கிறது ஸ்வரூப லட்சணம். ஸ்வரூப லட்சணமான பிரம்ம பிராப்தி பரியந்தம் காட்ட வேண்டியது உபனிஷத்தினுடைய லட்சியம். ஆனால் ஈஸ்வரனை நிஷேதிக்கிறது அதனுடைய லட்சியம் இல்லை. அதனாலதான் ரெண்டு விதத்திலையும் வியாக்கியானங்க பாஷ்யக்காரால் ரெண்டு விதத்திலையும் பண்ணி அவளோட இச்சைக்கு விட்டுருக்கா. பாஷ்யக்காரா ரெண்டு விதமான வர்ணகம் உண்டு இங்க. ரெண்டு விதமான வர்ணகத்திலையும் பாஷ்யம் பண்ணி ஆனந்தமயனான ஈஸ்வரனிடத்துல ஈடுபடுற பக்தாள்
ஈஸ்வர ஸ்வரூபமான பிரம்ம சிந்தனம் மட்டி பிரம்மத்தை மட்டிலும் தெரிஞ்சுக்கக்கூடிய முமுட்சுக்கள் இந்த ரெண்டு பேர்கள் பட்சத்திலையும் விட்டு, ரெண்டு பேர் பட்சத்திலையுமே வேதமானது ஆரம்பத்திலே இருந்து ஆனந்த ஸ்வரூபமானது, ஆனந்தமயனானவன். மயன் அப்படிங்கிறதுனால விகாரம்னு அர்த்தம் இல்லையா? இங்கே மயன் அப்படிங்கும் பொழுதே ஆனந்த பிராச்சுரியன், அதிகமான ஆனந்தம், ஆனந்தமே வடிவமானவன் அப்படிங்கிற அர்த்தத்துல காண்பிச்சு, அந்த ஈஸ்வரனிடத்துல இருந்தோ ஸ்வரூப லட்சணமான பிரம்மத்தில இருந்தோ நாம் எல்லாரும் தோணி இருக்கிறதுனால நாம் எல்லாரும் அங்க போக வேண்டாமோ? இது என்னத்தையோ நக்கிண்டு, என்னத்தையோனா நக்கிண்டு கிடக்கும். அதை போய் அடைஞ்சிட்டோம்னா எப்படி இருக்கும்னா, அதை அடைஞ்சிட்டோம்னா அப்புறம் இங்கெல்லாம் நக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அடைஞ்சிட்டோமானால் அந்த சமிருத்தி நமக்கு தான் தெரியும், அதை அடைஞ்சவனுக்குத்தான் தெரியும். அவன் ஒரு அலாதி பூர்ணதையை அனுபவிச்சான். அந்த பூர்ணதையை விஷய சுகங்களை அபேட்சிக்கிறவன் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பூர்ணதையை அடைஞ்சவன் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த ஸ்வரூபத்தை நீ அடை, அந்த ஆனந்தமயன அடை அப்படிங்கிறதான் காட்டுறது இங்க. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி என்று அந்த ஆனந்த ஸ்வரூபனான பரமாத்மா தான். அவனை நாம் அடையணும், அவனை தான் தேடணும், அவனை அடையிறதான் நமக்கு லட்சியங்கும் பொழுது நமக்கு இதுவரையிலும் இந்த விஷய சுக அபேட்சைகளும் அதுல அடிபட்டு பல துக்கங்களை அடைஞ்சு போரும்னு திரும்பி வரதும், வெட்டிற் பூச்சி ஒரு சிறகு பொசுங்கினதுமே மறுபடியும் வழக்கில் இன்னொரு சிறகை வச்சுட்டே போய் அந்த சிறகையும் பொசுக்கிக்கிறது மாதிரி, பிறகு தன்னையே சுவாகா பண்ணிக்கிறது மாதிரி விஷய சுகங்கள் எல்லாம் துக்கத்தை தந்தாலும், ஆனால் பட்ட காயம் கொஞ்ச நாள் மறுபடியும் ஆறிடுறது போல மனசுல பட்ட காயமா இருக்கக்கூடிய துக்கமும் கொஞ்ச நாள்ல ஆறி வேறு ஒரு சுகத்தை அடைஞ்சு, அந்த சுகத்தினாலேயும் ஒரு அடி விழுந்து வேறு ஒரு சுகத்துக்கு ஆசைப்பட்டு அதனாலேயும் அடி விழுந்து கோடி ஜென்மம் இப்படி போயிட்டு இருந்தாலும் குரு வந்து உனக்கு வேற ஒரு ஆனந்தம் இருக்குடா அப்படின்னு காட்டாத வரையிலும் இந்த வெளிச்சம் எங்க தெரிய போறது? ஒரு குரு வரணுமா? அந்த குரு வந்தானால் நீ அடைய வேண்டிய லாபம் வேறு அப்படின்னு கண்ணை திறந்து விட்டுட்டா அவன் லட்சியம் வேறையா போயிடுற. சிந்தாமணிகி லோக சுகம் சூரத்ருகு ஸ்வர்க சம்பதம் குருர் ததாதி சுப்ரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணிகி லோக சுகம். சிந்தாமணிங்கிற ஒரு மணி இருக்காம கழுத்துல கட்டுண்டாலோ மோதிரம் பண்ணி போட்டுண்டாலோ நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா. நாம எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். லோக சுகம் தான் கிடைக்கும். சிந்தாமணில் லோக சுகம் சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம். கல்பக விருட்சம்னு ஒரு மரம் இருக்கா, அதனுடைய அடியில போய் உட்கார்ந்து விட்டால் என்னென்னலாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடந்துட்டே இருக்குமா, கிடைச்சுட்டே இருக்குமா, எல்லாம் கிடைக்கும். அப்படி ஒரு மரமா எங்க சார் இருக்கு? நான் புராணத்துல தான் படிச்சிருக்கேன். நான் இதுவரையும் கல்பக விருட்சத்தை பார்த்தது இல்லை. கோவில்கள்ல வாகனமா புறப்படும் பார்த்திருக்கேன். கல்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி இதெல்லாம் கேள்வி, அவ்வளவுதானே. மேல கட்டி எதுக்காக சொல்றேன், நான் அதை விட கிடைக்கிறாப்புல ஒரு கல்பக விருட்சம் சிந்தாமணி இருக்கு, அதை சொல்றவரத்துக்காக தான் வரேன். அதை விட சிந்தாமணி ஒண்ணு இருக்கு, கல்பக விருட்சம் இருக்கு. எது? குருநாதன் தான். சிந்தாமணி கல்பக விருட்சம் குருநாதன் தான். நினைச்சதெல்லாம் நடக்குமானால், ஆனா அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு தப்பு தானே. இல்ல நம்முடைய அசட்டு நினைவுகள் ஏதாவது வந்து அதுவும் நடந்து கொடுத்தானால், ஒரு அசட்டு நினைவு தானே நமக்கு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அது ஏதாவது நினைவு வந்து ஒரு 1000 ரூபாய் கையில கிடைச்சா தேவையில்லைன்னு கிடைச்சுடுத்து, 1000 ரூபாய் தனியா வச்சு உட்காந்துருக்குமே, யாராவது வந்து 4 உதவிட போறான்னு அடுத்த நினைவு இருக்கு இல்லையா? அடுத்த நினைவு வந்து நான் படபடன்னு 4 6 வச்சு எடுத்துன்னு போயிடுவேனே. அப்ப நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடாது. நல்லது மட்டிலும் நினைச்சா நடக்கணும், கெட்டது நினைச்சா நடக்கவே கூடாது. அது மாதிரி ஒரு கல்பக விருட்சமா இருக்கணும். அதை விட கெட்ட நினைவே வரக்கூடாது. அது மாதிரி ஒரு கல்பக விருட்சமா இருக்கணுமானால் அது குருநாதன் தான். குருநாதனாகிய கல்பக விருட்சத்தினுடைய அடியில போய் உட்கார்ந்து கொண்டால் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்ல எண்ணங்களையும் எது நமக்கு ஹிதமோ அது மட்டும் பலிக்கும்.
அப்படி காப்பாற்றக்கூடிய கல்பக விருட்சமாச்சே அதுன்னு. மேலும் சிந்தாமணி கல்பக விருட்சம் முதலியவைகள் எல்லாம் எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும்னா அது வேணா வரும், 1 கோடி ரூபாய் வேணும்னா அது வேணா வரும். இப்பொழுது வைகுண்டபதி எதிரில நிக்கணும் அப்படின்னு நினைச்சா பழிச்சுடுமான்னு கல்பக விருட்சத்தின் அடியிலேயே உட்கார்ந்துண்டா கூட, சிந்தாமணி போட்டுண்டா பழிச்சுடுமான்னு துளசி மணி போட்டுண்டா நடந்துடும். சிந்தாமணி போட்டுருந்துட்டாலும் நடந்துடாது. வைகுண்டம் யோகி துல்லபம், யோகீஸ்வரர்கள் தேடினால் கூட கிடைக்காத அநேக ஜன்ம சம்சித்தா ததோயாதி பராங்கதிம் என்கின்ற பகவானே இப்பொழுது நம் எதிரில் கொண்டு நிறுத்த முடியுமானால் குருநாதரால முடியும். குரு கிருப்பையால இதே ஜென்மாவில பகவானை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோமானால் குரு கிருப்பையால இதே ஜென்மாவில சாத்தியமாம். வைகுண்டம் யோகி துல்லபம். அத்தகைய குருவை எவன்தான் சேவிக்க மாட்டான் என்று ஸ்ரீ பாகவத மகாத்மியம் ஆரம்பமே குரு மகிமையை சொல்றது. பாகவதி வார்த்தா சுராநாமபி துர்லபா. பாகவதம் கேட்கிறது அப்படிங்கிற ஆசையோட நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்த கேள் சொல்லணுங்கிற ஆசையோட உட்கார்ந்துருக்கிறேன். நமக்கு கடைச்சுடுத்துங்கிறதுனால பாகவதம் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது ரொம்ப அருமையா இது 33 கோடி தேவர்களுக்கு கூட ரொம்ப நாளா கிடைக்கலையா. அவர்களுக்கு கூட அமிர்தம் கிடைக்கிறது, பாகவதாமிர்தம் கிடைக்கலைங்கிறார். சுராநாமபி துர்லபா. இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாவது பாகவதா